15 வரும் வடிவா தூங்கு. എൻ്റെ പേര് നാഥൻ. நாதன் 4:30 மணிக்கு வருவேன். விடியஜாம் வந்து 12 மணிக்கு போவேன். போய் சாப்பிட்டுட்டு பின்னேரம் 2 மணிக்கு போகிறோம். மரவள்ளி நாட்டி, கொச்சி நாட்டி, கத்தரி நாட்டி, அதுக்கப்புறம் தான் பாவைக்கு வந்து இந்த பருத்தத்துக்கெல்லாம் நல்ல இதுதானே. இது வந்து வடிவா அழகழகா தூங்கு. 15 வருஷம் குடிச்சு 15 வருஷமா செய்றீங்க. விளைஞ்சிண்டா ஒரு நாள் முட்டண்டா சர்வஜானமாக 100 கிலோ வட்டும். அப்போ லாஸ்ட்டாக கொடுத்தீங்க 3 கிலோ கொடுத்தீங்க. தோட்ட தொழில் ஒருவருக்கு அடிமை இல்லை, இது சொந்த தொழில், நம்ம நினைச்ச மாதிரி செய்யலாம். ஃபுல்லாகவே வந்து பாய்க்காய் தான். இப்போ எல்லாரும் படித்து விவசாயத்தை குறைக்கி முன்னாட அடுத்த தோட்டத்துக்கு வந்து நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம். இங்கே அளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு கத்திரின்னு வந்து சொல்லலாம். இது வந்து கொச்சி இந்த உள்ள அப்படியே காய் நனைஞ்சு போயிருக்கு. கொச்சி மரவள்ளி ஃபுல்லாக இருக்கிற உள்ளுக்குள்ளெல்லாம் தான் கழிடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கீரை பருப்பு வந்து நம்ம முதல்ல போட்டு நம்ம தான் முதலாளி. வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் நிற்கிற ஏரியா இப்போ வந்து நான் நிற்கிற ஏரியா எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு கழுதாவில் பீச் ரோடுன்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். உண்மையிலே வந்து நிறைய வீடியோ யாழ்ப்பாணத்தில் வந்து நாங்கள் அந்த தோட்டம் சம்மந்தமான வீடியோ எடுத்து போட்டுறாங்க. ஆனால் இங்கால பக்கம் கழுதாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஊர், அதாவது பலகாமத்துலேருந்து இங்கே பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே வந்து மிக பெரிய அளவில் வந்து தோட்டங்கள் வந்து இருக்குது. அதாவது வெண்டி, கத்தரி, பாவை அப்படின்னு சொல்லி எல்லா பயிர்களும் வந்து நாட்டக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு மண் வந்து இங்கே வந்துருக்கு. நிறைய பேர் வந்து இந்த தோட்ட தொழில் தான் வந்து செய்து கொண்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு நான் நிற்கிற இந்த தோட்டம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரோம் வடிவா தொங்கு எல்லாம் வந்து பாகற்காய் அது பாருங்கள். உண்மையிலே வந்து இது வந்து அவ்வளோ நல்ல உடம்புக்கும் எல்லாத்துக்கும் வந்து நிமிந்து நிற்கல மேலே தட்டுது. ஸோ அப்போ இன்றைக்கு வந்து இந்த தோட்டம், அதாவது இந்த பாவக்காய் தோட்டம் வந்து எப்படி செய்கிறாங்க அண்ட் வந்து இதில் கிடைக்கிற பயன் எவ்வளவு, ஒரு ஏக்கருக்கு செய்யக்குள்ள வந்து அதில் வந்து எவ்வளோ லாபம் வருதுன்றதை வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி நான் நினைச்சினேன். எல்லாருமே யோசிப்பீங்க என்னடா தோட்ட வீடியோ போட்டு கொண்டிருக்காதேவா அப்படின்ற கேள்வி. அப்படிங்கிறது வந்து உண்மையிலே தோட்ட வீடியோ சம்மந்தமாக வந்து நிறைய பேர் போட சொன்னவங்க. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் நான் வீடியோ போட்டதுக்கப்புறமா வந்து இங்கால வந்ததுக்கப்புறமா வந்து இது சம்மந்தமான வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டவங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த காணொலி. இங்கேருந்து இப்போ எப்படின்னா யாழ்ப்பாணத்துக்கு இப்போ நாளைக்கு நான் வெளிக்கிட்டு போயிடுவேன். ஸோ இப்போ இங்கே நிற்கும் வரைக்கும் இது சம்மந்தமான வீடியோகள் ஏதாவது இருந்தால் எடுப்போம்ன்றதுக்காக தான் நான் பிளான் பண்ணி இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா தான் வந்து இந்த தோட்டத்துக்கு பொறுப்பானால். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன தீவிரம் வேலை நடந்து கொண்டிருக்கு. சரி, இப்போ எவ்வளோ காலமாக வந்து இந்த தோட்டம் செய்கிறீங்க நீங்கள்? நான் இந்த தோட்டம் 15 வருஷம் கூடி செய்கிறோம். 15 வருஷமாக செய்கிறீங்க தோட்டம் வந்து. சரி, இப்போ இது ஃபுல்லாக வந்து பாகக்காய் தான் வந்து நாட்டி வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ எத்தனை இது வந்து ஏக்கரோ இல்லை எப்படி இதை சொல்கிறது? இது ஃபுல்லாக ஒரு அரை ஏக்கர் வந்து இருக்குது. இந்தெல்லாம் இருக்குது பாருங்க வந்து இந்தெல்லாம் வந்து இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ கொடுக்கல அது மாதிரி இல்லை ஒரு 3 நாள் போகணும். இது இன்னும் 3 நாளாகும். இப்போ ஒவ்வொரு நாளும் இது 5 கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இது சரியாக விளைஞ்சதுண்டா ஒவ்வொரு நாள் பட்டலாம். ஒவ்வொரு நாளும் பட்டலாம். அப்போ இன்றைக்கு வெட்டி கொடுத்துட்டீங்களா? நேற்று வெட்டியாச்சு. இன்றைக்கு வெட்டுறல. இன்றைக்கு வெட்ட இயலாது. அப்போ நீங்கள் இப்போ காலகாலமாக வந்து இந்த தொழில் தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க. பாவை கொஞ்சம் காலம் தான் வச்சாது. வேறு பயிர் என்னதுக்காக வந்து இது வந்து செய்யணும் பிஸ்னஸில் வந்து இப்போ ஏன்டா நிறைய பேர் வந்து கைக்கு அப்படி இப்படி சாப்பிடாம இருப்பாங்களோ. ஆனால் இதெல்லாம் நிறைய நன்மை இருக்குது. இதில் பருத்தத்துக்கெல்லாம் நல்ல இதுதானே. இந்த சீனியர்காரங்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நன்மைகள் இந்த பாகக்காயில் வந்து இருக்குது. ஆனால் வந்து பாகக்காய் நிறைய பேர் விரும்புறதில்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு கைப்புத்தன்மை இருக்கிறதால வந்து அப்போ மார்க்கெட் வேல்யூ அப்படி இதுக்கு வந்து இதுக்கு முதல் வந்து நல்ல இது டிமாண்ட் குறையாது. இப்போ எங்கிலும் இருந்து விளைச்சல் எங்கிலும் இருந்து பயிர் நாட்டி வாரதால கொஞ்சம் விலை குறைவு அப்படி இருக்குன்னு. இது அப்படி காட்டும். எத்தனை செக்ஷனாக அப்படி நாட்டி வச்சுருக்கீங்க நீங்கள்? இது இப்போ கிட்டத்தட்ட எத்தனை லைன் இருக்கும் எண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ முதலாவது தொழிலுக்கு வர அதுக்கு போவேன். அதான் உண்மையிலே வந்து பிடிச்சிருக்கு. இங்கே இந்த தோட்டத்துக்குள்ளே அந்த செட்டப் வந்து வழியாக பிடிச்சிருக்கு. அதுக்குள்ளே இனலாம் அப்படி இருக்கிற மாதிரி செட்டப் போயிருக்கு. அப்படி தான் இது செய்ய எடுத்த டைம் காண இப்படி தான். அப்படி செஞ்சால் பூச்சி கூட இது கொஞ்சம் குறைவு. பூச்சி தாக்கம் இதுக்குள்ளே கூட. சரி, அப்போது ஒரு ஆள் வந்து இப்போ நார்மலாக இந்த பாவக்காய் தொழில் செய்ய வரப்போறாரு, அதாவது இந்த பாவக்காய் பயிர் செய்யக்குள்ளே வரப்போறாருண்டா அவர் வந்து எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ணலாம் அதை சொல்லுவோம். முதல்ல இருந்து என்னத்துலேருந்து ஆரம்பிச்சு என்னத்துலேருந்து வரணும் அப்படி? நாம முதல்லேருந்து பாவைக்கு வரலே. அப்போ நாம முதல் மரவள்ளி நாட்டி, கொச்சி நாட்டி, கத்தரி நாட்டி,
அதுக்கப்புறம் தான் பாவைக்கு வந்து அதுக்கப்புறம் ஓனா வந்துருக்கு இங்கே பாருங்க இது வந்து அப்படியே அழகழகாக தொங்குது பாவக்காய் வந்து. சரி இப்படி தொங்குறது வந்து ஈஸியாக அந்த என்ன சொல்கிறது ஆஞ்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆய்ஞ்சதுக்கு நல்ல அந்த காயும் நீட்டாக வரும் வரக்கூடிய மாதிரி தொங்கி தாண்டா இந்த முடக்குகள் இல்லாமல். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வந்து ஆய்வீங்க வந்து கொடுக்குறேன்டா? உண்மையே ஒவ்வொரு நாளும் மட்டும்டா 150-100 கிலோ வட்டும். ஒவ்வொரு நாளும் மட்டும்டா. ஒவ்வொரு நாளும் மட்டும் 2 கிலோ சரியாக விளைஞ்சிண்டா ஒவ்வொரு நாள் மட்டும்டா சர்வசாதாரணமான 1 கிலோ வட்டும். அப்போ லாஸ்ட்டாக கொடுத்தீங்க எத்தனை கிலோ கொடுத்தீங்க? நேற்று வெட்டினது 150 கிலோ. 150 கிலோ கொடுத்தீங்க. இதை பாருங்க வந்து இப்படி இருக்குன்னு இல்லை அழகா வந்து இப்படி வந்து நாடி. ஆனால் இந்த இதை வந்து பார்த்துட்டு சரி இந்த தோட்டத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி வந்து ஃபுல்லாக வந்து பாய்க்காதான். இப்போ நீங்கள் தனியாக தானே இது வந்து செய்கிறீங்க? தனியாக தான். தனியாக தானே? அப்படி போவோம் வாங்கல. வேறு என்ன பயிர் செஞ்சுருக்கீங்க இதுக்குள்ளே போய்? கத்தரி இருக்கி. கத்தரி எங்கே அங்கே அந்த முன்னுக்கு நீங்கள் வரக்குள்ள இருக்கிறாள். அது வந்து கூட தானே. மிளகாய் இருக்கி, மரவள்ளி இருக்கி, எல்லாமே நாட்டி இருக்கீங்களோ? அந்த பின்ன அப்படி முன்னுக்கு இறங்கி வந்த காலை நம்மடால. அப்போ இதெல்லாம் இப்போ இந்த இன்றைக்கு வேலை முடிஞ்சா இப்போ இந்த தண்ணி தண்ணி அடிச்சா சரி. எனக்கு ஒரு வயர் இருக்கு அடிச்சா சரி. அந்த இது அடிச்சா சரி. இப்போ இதை பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து பார்க்காதான் ஃபுல்லாக ஆஞ்சி வந்து கொடுக்குறாரு. இப்போ இதை நீங்கள் எங்கே கொண்டு மார்க்கெட் கொடுப்பீங்க? இது நமக்கு வியாபாரி வருவான், அவர் கொண்டு போவார் கல்முனைக்கு. எங்கே மாறி மாறி கொடுப்பாங்க. இப்போ இது வந்து மார்க்கெட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஆக்கள்? இப்போ நாங்கள் வாங்க போகிறோம்னா அவ்வளோக்கு வந்து தருவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு இது செய்கிறீங்க? அப்படி முதல் இப்போ வந்து 250 ரூபா போகுது எங்களுக்கு ஹோல்சேல் வந்து. அவங்க எவ்வளோக்கு விற்காங்கன்னு நமக்கு தெரியாது தானே, வியாபாரி தெரியாதுன்னு. இது வந்து எவ்வளோ காலம் இப்போ இது வந்து நாட்டி நீங்கள் வந்து இந்த பயிர்? இப்போ நாட்டி 3 மாதமாக இருக்குது. 3 மாதமாக இருக்குது. இப்போ எவ்வளோ காலத்தால் இது வந்து அப்படியே ஃபுல்லாக இதாக எல்லாம் போகும்? இன்னும் 1 மாதத்தால் இந்த பூச்சியல் இல்லாட்டி வச்சு கொள்ளலாம். பூச்சித்தன்மை வந்துண்டா ஒன்றும் செய்யலாம். சுருட்டி போட்டுடும். இது வந்து இப்படி கிடக்கு. இது இந்த குளவி வந்து குத்துனா பழுத்து போயிடும். அப்படியும் இருக்குன்னு. அப்போ அதில் இருந்தெல்லாம் அப்படி காப்பாற்றி வைக்கிறீங்க? அதில் இருந்தெல்லாம் காடு ரெஸ்க் எடுத்து தான் செய்யணும். இந்த குளவியல் குத்தியதுண்டா சோப்பாயிரும். அப்படி பிரச்சனை எல்லாம் இருக்குது. சரி அண்ணாட வந்து மற்ற தோட்டங்கள் அதாவது வந்து அங்கால பக்கம் வந்து பெரிய அளவில் வந்து செஞ்சுருக்கலாம். அதை வந்து பார்க்க முடியாது வந்து பார்ப்போம். இது வந்து இப்போ இங்கேலையும் வந்து அப்படி அந்த செக்ஷனாக நாட்டி இது வந்து வறுமையாக இப்போ 2 போஸ் வந்து இங்கேலையும் அங்காலையும் நாட்டிட்டு நடுவில் சின்ன சின்ன கம்பு நாட்டிட்டு வந்து இப்படி அந்த கயிறு தான் கட்டியிருக்காரு வந்து. இப்போ இது வந்து நார்மலாக நாட்டினா எவ்வளோ காலத்துக்கு இப்படி படர்ந்து வந்துடும்? படாரண்டு ஒரு 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 மாதத்தால் வந்துடும். 1 மாதத்தால் அப்படி ஃபுல்லாக படர்ந்து வந்துடும் வந்து. சரி அப்போ நீங்கள் தனியாக தண்ணி தானே இப்போ பயிராக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கீங்க? எல்லாம் தனியாக தான். புல்லு மாட்டம் பிடுங்குறதுக்கு ஆக்கள் எடுக்கிற இதெல்லாம் நம்ம. அப்போ இப்போ எல்லாருமே வந்து சில தொழில் செய்யலாம் அப்படி இப்படி வெளிநாடெல்லாம் போடுறாங்க. நீங்கள் அப்படி எல்லாம் போக விரும்ப இல்லையா? நம்ம வெளியில் இருந்தால் இப்போ வெளிநாடு போகல, வீட்டில் பிள்ளைகள் எல்லாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்க. அப்போ அந்த டைம் யார் செஞ்சா இதெல்லாம் மச்சாங்காரன் செஞ்சு இப்போ வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாரும் வந்து. காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு தோட்டத்துக்கு வருவீங்களோ என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்களோ அப்படி முடிச்சுட்டு போவீங்களா? நான் 4:30 மணிக்கு வருவேன். விடியச்சாங்க வந்து 12 மணிக்கு போவேன். போய் சாப்பிட்டுட்டு பின்னேரம் 2 மணிக்கு பிறகு வருவேன். அப்போ 2 நேரம் தண்ணி அடிக்கணும்? அப்படியா? இல்லை தண்ணி இல்லை. பறிக்கிற இதுகள் வெட்டுறது, கத்திரிக்காய் ஆகிறது, மருந்து அடிக்கிற வேலைகள் இருக்கு. இப்போ நார்மலாக வந்தா இருக்கும் தேவை இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன்களுக்கு அவங்க சமைக்க போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் கொடுக்குறீங்களா? அந்த மருந்துகள் அடிக்காட்டி ஃப்ரீயாக இருந்தால் அடிக்காமல் இருந்தால் காய் கடன் தான் 5 கொடுப்போம். 5 கொடுப்பீங்க? மருந்துகள் அடிச்சா கொடுக்க மாட்டேன் தானே சமையல்களுக்கு. சரி சரி. அப்போ உங்களுக்கு தோட்ட தொழிலை பற்றி சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு ஏன் இந்த தோட்ட தொழிலில் விருப்பம்? தோட்ட தொழில் ஒருவருக்கு அடிமை இல்லை. இது சொந்த தொழில். நம்ம நினைச்ச மாதிரி செய்யலாம். நினைச்ச மாதிரி வந்து இன்னொரு ஆளுக்கு கூலிக்கு போய் தண்ணி நம்ம நிற்க தேவையில்லை. கையா கட்டிக்கிது. இது நம்மளோட முதலை போட்டு நம்ம தான் முதலாளி. எல்லாமே நம்ம ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். ஒருத்தரும் இது செய்யலாது. ஒருவனுக்கு அடிமை இல்லை. அப்போ புதுசாக ஒரு தோட்டத்தில் ஒரு ஆள் வந்து இப்போ தோட்ட தொழில் செய்ய போகிறாரு 2 வாரம்டா அவருக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? உடனே வந்து செய்யலாது தானே. அவர் கொஞ்சம் பழக்கப்பட்டு இருக்கணும். கொஞ்சம் கற்றுக்கொண்டு தான் செய்யணும். ஏன்டா இது பூச்சி இது நோய் எல்லாம் அறிஞ்சு தான் பயிர் செய்யணும். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து இதை செக் பண்ணி கொண்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணணும். இல்லாட்டி சரி கதை. இல்லாட்டி நோய் தாக்கம் வந்துட்டா நம்மளை அறியாமலே கொண்டு போய் இதில் நிறைய பிரச்சனை இருக்கு. பாவை செய்ய. உங்களோட பேர் என்ன? உங்களோட வயசு என்ன? என் வயசு 50. 50 வயசு உங்களுக்கு? இப்போ அங்கே இதை தண்ணி அடிக்க போகிறேன் நீங்கள் அடிங்க பிரச்சனை இல்லை. அடிச்சது அப்படியே பார்ப்போம். இது ஃபுல்லாக வந்து அவள் இங்கே வரைக்கும் தொடங்கி பாருங்கள். இங்கேருந்து
வங்காளம் வரைக்கும் போகுது. அது நிறைய லைன் வந்து அப்படியே நாட்டி வச்சிருக்காருன்னா இதுக்குள்ள நிற்கிறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உள்ளுக்கு வந்து இருக்கிறதுக்கு அந்த நல்லா இருக்குது. அப்போ இதுக்குள்ள களைப்பாடுற டைம்லாம் உள்ளுக்கு இருப்பீங்க? களைப்பு இதுக்கு டைம் காணாது நமக்கு. அங்கே அந்த காலைக்கு தண்ணி அடிக்கணுமே, அங்கேயும் போகணும். ஓ இப்போ அந்த காலைக்கு வேறு முடிஞ்சா இல்லை தண்ணி அடிக்க கத்தரிக்க அடிக்க கிடாக்கு. இங்கேருந்து முடிச்சுட்டு இப்போ அங்கே போகிறீங்க. ம் இந்த பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு, எப்படி காய்ச்சி காய்ச்சி தான் கொண்டு வரும். ஃபுல்லாகவே வந்து பாறைக்காய் தான். இப்போ இதுக்கு மருந்து அடிச்சிருக்கீங்களா? மருந்து அடிச்சிருக்கேன். எப்போ அடிச்சிங்க வந்து? மருந்து அடிச்சு 3 நாளாக போய்ட்டு. மருந்து அடிச்சா கொடுக்கல அப்படியே? இல்லை 4 நாளாகவே இது ஒரு 3 நாளையால் வெட்டலாம். இது நார்மல் மருந்து எல்லாம் பவர் குறைவு தானே. முதல் மருந்துண்டா 5-6 நாள் போகணும். இப்போ நச்சுத்தன்மை குறைவு. அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களா அதெல்லாம் என்ன உலகம்? நம்ம இதுக்கு வந்து இயற்கை சரி வராது. இந்த பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்த கஷ்டம் இருக்கு. புழு தாக்கம் எல்லாம் கொஞ்சம் செய்கிறாக்களுக்கு பிரச்சனை இல்லை. நிறைய இருந்தால் இயற்கை நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. பூச்சி தாக்கம் கூட, பூச்சி புழு தாக்கங்கள் கூட இருக்கு. சரி ஓகே. அப்போ நீங்கள் தண்ணி அடிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கீரை பருப்பு வந்து கீரை பருப்பு எடுக்கிறதுக்கு காய போட்டுருக்கீங்களா? அப்படியே நீங்களே கீரை வாங்கி கொண்டு போடுறது அப்படி? அது நம்மள்ட்ட இருக்கின்றது, இல்லாட்டி கடையில் வாங்கி போடலாம். வாங்கி கொண்டு இப்படி போட்டு வச்சுருக்கீங்க. இது நம்ம தோட்டத்தில் அங்கே காலைக்குள்ள கொச்சிக்குள்ள இருந்து பிடுங்கண்ணே. இதை இப்போ திரும்ப வந்து இது செய்யும் அப்படியே. அப்போ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு வயசு செஞ்சு கொண்டு இருப்பீங்க. ஓகே. அண்ணாட அடுத்த தோட்டத்துக்கு வந்து நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம். பாக்க தோட்டம் வந்து அந்த பக்கம் இருக்குது, இஞ்சால பக்கம் வந்து. இஞ்சால என்னென்ன பயிர் நாடிக்கு? மரவள்ளி இருக்கு. இதெல்லாம் கூட மிளகாய். ஆமாம் கூட இந்த இங்கேருந்து அங்கே வரைக்கும் தக்காளி எல்லாம் ஓஞ்சி வைத்து. இதெல்லாம் தக்காளி இந்த தக்காளி இந்த நல்ல தக்காளி எல்லாம் நிற்கிதான், பிடிக்கலாம். தக்காளி எல்லா பயிரும் கிட்டத்தட்ட நாட்டி இருக்கீங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த பெரிய தோட்டம் அந்த இருந்து இப்படி வரைக்கும் மண்ணாதான் செய்கிறது வந்து தனியாளாக இருந்து செய்கிறீங்களா? ஆமாம். அப்போ ஃபுல்லாக இதெல்லாம் தக்காளி சைடு வருமா ஃபுல்லாக தக்காளி தானே? இந்த மரவள்ளி ஃபுல்லாக இருக்கிற உள்ளுக்குள்ள எல்லாம் தக்காளி இருக்கு. தக்காளி இருக்கு. அப்போ ஒன்றோட பயிர் செஞ்சு நாட்டி கொண்டு இருக்கிறீங்க. சைட்டு ஓரமாக வந்து அப்படியே மரவள்ளி வச்சிருக்காரு. அதோட சேர்த்து வந்து அப்படியே தக்காளி நாட்டிக்காரு. அதான் வந்து சொல்கிறேன். இந்த காட்டன் உங்களுக்கு பாருங்க. இப்போ இது வந்து மரவள்ளின்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்படி உள்ள பார்த்தா வந்து இந்த தக்காளி இந்த பாருங்க. இந்த இருக்கு. இது வந்து தக்காளி எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு காய்வீங்க? தக்காளி ஒவ்வொரு நாளும் ஆகிறது. அது ஒவ்வொரு நாளும் நறுக்க ஆயிரும். ஒவ்வொரு நாளும் ஆயிரும். இது வந்து இது கத்தரி எல்லாம் காய் தான். இந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கத்தரி. உங்களுக்கு தெரியல இந்த இருக்கு உள்ள காட்டுறோம் உங்களுக்கு ஓடிவா. அங்கே அந்த இடையில எல்லாம் காய் எடுக்கிறேன். இது வந்து கொச்சி. இந்த இருக்கு பாருங்க. அதாவது கத்தரி, கொச்சி, மரவள்ளி, தக்காளி அப்படின்னு சொல்லி எல்லா பயிருமே வந்து அண்ணாண்ட இந்த தோட்டத்துக்கு வந்து இருக்குது. அதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து நேரத்தோட அந்த பாகக்காய் இதை வந்து பார்த்தோம். அதோடு சேர்ந்து இந்த இதை வந்து பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய்க்கு என்ன பேர் என்ன? அது இது ஹைப்ரிட். ஹைப்ரிட் காட்டணும் கத்திரிக்காய். இந்த இருக்கு பாருங்க. இங்கே இந்த இருக்கு இந்த கத்திரிக்காய் தான். அதாவது ஊதா கலரில் வந்து இருக்கு வேணே. மட்டுவில் கத்திரிக்காய் உங்களுக்கு தெரியுமா? அங்கே வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அந்த கத்திரி. அந்த கத்திரிக்காய் வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த இதான் இந்த கத்திரிக்காய் வந்து பார்க்க வந்துடும். எங்களோட ஊர்லேயும் அதாவது மட்டக்களப்புலேயும் வந்து எல்லாம் ஸ்பெஷல் தான். தோட்டம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இது ஃபுல்லாகவே அண்ணாவோட தோட்டம் தான். அண்ணாவோட தோட்டம் தான். உங்களோட பேர் என்னென்னா திரும்ப வச்சுடுவோம்? என் பேர் எஸ்கே நாதன். எஸ்கே நாதன். ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து மரவள்ளி நாட்டிக்கு ஃபுல்லாக மரவள்ளி. முதல் இதில் தக்காளி இருந்தது. உள்ள ஒவ்வொரு மரவள்ளிக்கும் ஒவ்வொரு தக்காளி இருந்தது. அவர் ஓஞ்சி முடிய பிடிங்கிட்டீங்களா? வந்து அதை பிடிங்கிட்டு திரும்ப இதை நாட்டிருக்கீங்க. இது நாட்டி தான் தக்காளி இருந்து மரவள்ளி நாட்டி தான் தக்காளி இருந்து. அப்போ இதுக்கு அப்புறம் தக்காளி நாட்டுவில்லை அதுக்குள்ள? இல்லை, இனி ஒன்று நாட்டில. ஓகே. இனி நாட்டுறா பயத்தை நாட்டலாம். எங்களுக்கு. அப்போ ஒரு இடமே விட்ட மாதிரி இல்லைன்னா எல்லாத்தையும் வந்து பிரயோஜனப்படுத்தணும். இடத்தை வந்து பிரயோஜனப்படுத்தணும். நமக்கு லாபமாகவும் இருக்கணும், இடத்தையும் பிரயோஜனப்படுத்தணும். எக்கச்சக்கமான பயிர் செஞ்சுருக்கீங்களே. ஒவ்வொரு பயிருக்கும் டிஃப்ரெண்ட் நோய்கள் வரும். டிஃப்ரெண்ட் எண்ணெய் அடிக்க வேண்டி வரும். அப்படி டிஃபரன்ஸ்டா எல்லாம் மருந்து அடிக்கணும், பசலை போடணும், எல்லாம் வேறு வேறு இதெல்லாம் தான் செய்யணும்.
வந்து இது கத்தரி ஒரு கப்பா போகிற இந்த இருக்கு பாருங்க கத்தரி எல்லாம் வந்து இப்போ கத்தரி எப்போ ஆஞ்சி கொடுத்தீங்க கடைசியா? இப்போ 3 நாள் தான் ஆஞ்சி. கத்தரி எவ்வளோ வேணா போகுது இப்போ இங்கே வந்து 1 கிலோ? இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை. இந்த எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கத்தரி தான். இந்த உள்ளம் அப்படியே காய் நிறைஞ்சி போயிருக்கு வந்து. இப்போ தான் ஒரு 3 நாளைக்கு முந்தி வந்து ஆஞ்சி கொடுத்து வரவன்னா அப்போ ஏன் ஒன்று வந்து பெருசாகவும் அது வந்து சின்னனாகவும் இருக்கு. ஆனால் காய் எல்லாத்துலேயும் இருக்குது. காய் எல்லாத்துலேயும் இருக்கு. அந்த நோய்க்கு மழை டைமில் கொஞ்சம் நோய்பட்டது இந்த மரம் வந்து அதால் இப்படி இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இந்த இருக்கு பாருங்க. இதான் நான் அந்த மட்டுவில் கத்திரிக்காய் வந்து நான் போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு இந்த கத்திரிக்காய் காட்டுறேன். இதான் இங்கே அளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு கத்திரின்னு வந்து சொல்லலாம். இந்த கலரில் வந்து இருக்கிறது இது ஃபுல்லாக கத்திரி தோட்டம் தான் வந்து நாட்டிருக்கேன். அந்த முதல் வந்து சொல்லுவாங்கல்ல அந்த பழகாமத்தில் கத்திரி வந்து ஃபேமஸ் சொல்லி. உண்மையாவா? முதல் அப்படி தான் இருந்தேன், நமக்கு தெரியாதா? அகல் பேசுகிறாங்க சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து. ஆனால் இப்போ அங்கே அந்த கத்திரி தோட்டத்தில் வந்து பெருசாக காணக்கூடிய மாதிரி எனக்கு தெரியல, என்னன்னு சொல்லி தெரியல. இப்போ எல்லாரும் படித்து விவசாயத்தை குறைக்கி தான் இருக்காங்க. அப்போ எல்லாரும் விவசாயத்தை கைவிட்டேன்னு இல்லை? அதான் எல்லாரும் படித்து பொறினுக்கு தானே போகிறாங்க கூட பேர். நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க அவங்களுக்கு? அவங்க எப்படி நிலைமை இருந்த பிரயோஜனப்படுத்துறது நல்லமா இல்லை பொறினுக்கு போகிறது நல்லமா? என்ன இங்கே வெயிலில் வேலை செய்யணும், அங்கே மணித்தியால கணக்கோட வேலை முடிஞ்சிடும். 24 மணித்தியாலும் வேலை செய்யணும். கஷ்டப்பட்ட வேலை கிடைக்கும். சரியான இது விலை இது சரியா இருக்குமென்றால் லாபம் கூட கிடைக்கும். விலை பிரச்சனையால தான் சந்தைப்படுத்துறவங்களுக்கு தான் கொஞ்சம் கூட லாபம் போல அவங்களுக்கு தான் நிறைய 2ல் 1 பங்கு அவங்களுக்கு போகுது. அப்போ நீங்கள் வந்து என்னடா இந்த பயிற்சி எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி வெறுக்கிற ஒரு காலகட்டம் வந்திருக்கா? வெறுக்கிற காலம் இன்னும் வரல. அப்படி ஒன்றும் நடக்கல. எல்லாமே நல்லா தான் போய் கொண்டிருக்கு. நல்லா தான் போகுது, பார்ப்போம். சரி, ஓகே. இன்றைக்கு எஸ்கே நாதன் அண்ணாவோட இந்த தோட்டத்தை வந்து நான் காண்பிச்சிருந்தேன். இது வந்து எப்படி இருக்குன்றத வந்து மறக்காமல் கொமாண்டில் வந்து சொல்லுங்க. கிட்டத்தட்ட நிறைய பயிர், எல்லா பயிரும் வந்து நாட்டியிருக்கா. நான் சொன்ன மாதிரி வந்து பாவக்காய் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து கத்தரி, கொச்சி, அதோடு சேர்ந்து சைடில் மரவள்ளி, அதோடு சேர்த்து என்ன தக்காளி கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நாட்டியிருக்கார். அவரோட காணிக்குள்ள வந்து அவரை செய்கிறது. இது உங்களோட காணியானா? ஓகே, சூப்பராக இருந்திருக்கும். உண்மையில் நீங்களும் வந்து அதை பார்த்துருப்பீங்க. ஓகே, உண்மையில் வந்து அது எப்படி இருந்ததுன்றதை வந்து கொமாண்டில் நீங்கள் வந்து சொல்லுங்க. ஆனால் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.